பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் டு எஜுகேட் த பப்ளிக் அபவுட் இந்தியன் பேங்க் நோட்ஸ்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்பிஐ மைக்ரோசைட் ஆன் இந்தியன் கரன்சி. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 10th September 2025 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணாங்க. இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல இருக்கு, மக்களுக்கு வந்துட்டு கரன்சி நோட்டை பத்தி எஜுகேட் பண்ணணும், அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைனை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி நோட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷனை பத்தியும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அழுக்கான நோட்டு, கிழிஞ்சு போன நோட்லாம் எப்படி பேங்க்ல கொடுத்து மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கான தகவலும் இவங்க இந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த வெப்சைட்டோட ஐடி என்ன அப்படின்னா இந்தியன் கரன்சி டாட் RBI.org.in. சரிங்களா? ரைட். அடுத்ததா வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கொஸ்டின்ல இருந்து அப்படின்னா, கில்ஸ், CRILC. இந்த போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட போர்ட்டல் தான். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லார்ஜ் கிரெடிட். இது எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தென் பேங்க்ல 5 கோடி அல்லது அதுக்கு மேல அக்ரிகேட் கிரெடிட் எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, கடன் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தகவலை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த போர்ட்டல்ல எல்லா பேங்க்கையும் ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? அந்த இன்ஃபர்மேஷனை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி எல்லாத்துக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க, ஷேர் பண்ணிடுவாங்க. சரியா? இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாரோவர் வந்துட்டு ஒரு பேங்க்ல கடன் வாங்கிட்டு அது கட்டாம போயிட்டாரு அப்படின்னா, இன்னொரு பேங்க்ல போய் கடனுக்கு அப்ளை பண்றாருன்னா அந்த பேங்க் வந்துட்டு அந்த கடன் கொடுக்கறத தவிர்ப்பாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பேங்க் லாஸ் ஆகிறத தவிர்க்கலாம். சரியா? அதுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் பர்ஃபார்மிங் அசெட் வரக்கூடாது, பேங்க் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மற்ற பேங்க்குக்கு என்ன பண்றாங்க, ஷேர் பண்றாங்க. சரியா? அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா CRILC போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது யார் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ. சரியா? இது கிடையாது, இதுதான் CRILC போர்ட்டல். சரியா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது IEPF போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா யார் மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ், டிவிடெண்ட், மெச்சூரிட்டி டெபாசிட்ஸ், டிபெஞ்சர்ஸ், அதர் கம்பெனி பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம 7 வருஷமோ அல்லது அதுக்கு மேலேயோ மெச்சூரிட்டி ஆகியும் கிளைம் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அந்த தகவலை இந்த போர்ட்டல்ல நம்ம தெரிஞ்சு போய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உதகம் போர்ட்டல் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், இன்னொரு வீடியோல நம்ம பார்த்தோம். இது என்னன்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் கேட்வே டு அசஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த போர்ட்டலும் ஆர்பிஐயோட தான். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெச்சூரிட்டி ஆகி 10 வருஷம் அதுக்கு மேல ஆன டெபாசிட்ஸோட இன்ஃபர்மேஷன் அதை தெரிஞ்சுக்கலாம். சரியா? தெரிஞ்சுட்டு நம்ம கிளைம் பண்ணலாம். அந்த ஃபண்டை எங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. அது யார் மேனேஜ் பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோலயும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.